ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து என்ன வீடியோ அப்படின்னா, நானும் டி வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க ஒரு எக்ஸிபிஷன் வந்து போயிருந்தோம். ஸோ அதோட ஒரு vlog தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டு பைக் வந்து பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு போனோம். என்ட்ரன்ஸில் வந்து வீடியோஸ் எல்லாமே எடுக்கல, ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா. பர் ஹெட் வந்து 80 rupees, எனக்கும் அப்புறமா டீக்கும் சேர்த்து 160 rupees ஆச்சு. ஸோ உள்ளே போன உடனே எனக்கு வந்து மெயினாக தோணுது என்ன அப்படின்னா, மொக்கை ஆகிட்டேன் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கல. நான் ஆல்ரெடி வந்து மண்டியாவில் போயிருந்தேன் இல்லையா எக்ஸிபிஷன், அங்கேயும் இதே மாதிரி தான் இந்த செட்டப்பில் தான் இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸோட பிக்சர்ஸ் ஸ்டாச்சூஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்றும் என்ன அப்படின்னா, ஓகே போன வரைக்குமே அது மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஒன்றுமே இல்லை. மொக்கை ஆகிட்டு அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் அதிகமாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன், நேச்சுரலாக அந்த சவுண்ட்லேயே பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். कलर रहता है ನಿಧಾನಕ್ಕೆ ಆಯಿತು ಪಾರೋಳಂಗೆ ಏ ಅಳ್ಳಾಡ್ತಲ್ಲ. ಹೌದಾ, ಅಂದರೆ ಆಮೇಲೆ ನೀನು ಮಾಡಬೇಕಲ್ಲ. ಇದೇನಿದು ಕೋಳಿ ಬೀಜ? ಹಾಂ, ಮರ ಅಲ್ಲಿ ನೋಡಲ್ಲಿ 5ನೇ ಗರಿಕೆ ಬೆಳೆದಿರೋದು. ಈಗ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಆಗೇ ಇರುತ್ತೆ.
ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿ ಅಟ್ರಾಕ್ಷನ್ ಅದು ಅಲ್ವಾ ಬಿ ಕರ್ಕೊಂಬೋಗ್ಬಿಡು ಒಂದಿನ. 70 ರೂಪಾಯಿ ದುಡ್ಡಿಲ್ಲ ಅವಾಗ ಕರ್ಕೊಂಡು ಐತ್ ನೋಡಿದ ವೈಬ್ರೇಟ್ ಆಯ್ತಲ್ಲ ஸோ அங்கே எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரோ அப்படின்னு போனால் அங்கே வந்து 3D வால்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் மட்டும்தான் எடுத்தேன். டி வந்து எந்த ஃபோட்டோக்குமே வந்து நிற்கல, என்ன மட்டும்தான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தா. அதுக்கப்புறமா உள்ளே போனால் நார்மல் கடைங்க அந்த கேம்ஸ் மாதிரி இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, க்ரௌடே இல்லை, பீப்புளே இல்லை அங்கே. எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு 50 பேர் 60 பேர் அவ்வளோதான் இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் கம்மி தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்து நான் ரொம்ப நேரம் இருக்கல, டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 1 hour கிட்டே உள்ளே வந்துவிட்டோம், நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். நான் சொன்ன மாதிரி தான் உள்ளே போனால் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு கடை தான். உள்ளே போனோம், ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். வெளியே வாங்குறத விட அதிகமாகவே இருந்துச்சு ப்ரைஸ் வந்து. நான் வந்து எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை, பட் ஒரு பென் 2 பென்னும் 1 பென்னும் நான் வாங்கின மாதிரி எனக்கு மைண்டில் இருக்குது. இதே கடையில் இல்லை நெக்ஸ்ட் கடையில் எனக்கு தெரியல, பட் ஒரு பென் வந்து வாங்கினேன். உங்களுக்கு தெரியும், நான் லாஸ்ட் டைமுமே வந்து இந்த பென் கலெக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பென் அப்புறமா கீபஞ்ச் கலெக்ஷன் அப்படின்னு. ஸோ அங்கே இருந்துச்சு. அது வந்து இங்கே தான், இந்த கடையில் தான் வாங்கினோம். இதே மாதிரி பென் தான், சேம் அதே பென் தான் நான் வாங்கினேன். கோல்டு கலரில் வாங்கினேன். நான் உங்களுக்கு காட்டுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். இந்த ஸ்டேஷ்னரி கலெக்ஷன் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நான் ஒன்று பென் மட்டும்தான் வாங்கினேன். அந்த பெண்ணுமே வந்து 100 rupees என்னவோ நினைக்கிறேன். ಮಾಗು நான் சொன்னேன் இல்லையா, அந்த பென் மட்டும்தான் வாங்கினேன் அந்த கடையில். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிக்கர் மாதிரியெல்லாம் இருந்துச்சு, கோடைக்கு செவத்துக்கு வந்து ஒட்டுற மாதிரி. அது எல்லாமே வாங்கலை நாங்கள். அதுக்கப்புறமா சின்ன பசங்களுக்கு வந்து டாய்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. நார்மல் எக்ஸிபிஷனில் இருக்கும் இல்லையா, பேங்கிள்ஸ், ட்ரெஸ்ஸஸ், செப்பல் இந்த மாதிரி தான் அதிகமாக இருந்துச்சு. நான் ஒன்றுமே வந்து வாங்கலை, ஏன்னா ப்ரைஸ் கேட்டாலே அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த கோலை விடுறது மாதிரி ஒன்று வாங்கினேன், அந்த தீபத்து மாதிரி விடுறது. இதுதான் நான் வந்து வாங்கினேன். ஒன்று தான் வாங்கினேன், அதுவே வந்து 80 rupees கிட்ட ஆயிடுச்சு. ஒரு பென் வாங்கினேன், அப்புறமா அந்த கோலை விடுறது அது மட்டும் தான் நான் வாங்கினேன். அந்த கோலை விடுறது வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா நார்மல் கேம்ஸ் மாதிரி இருந்துச்சு, இந்த மசாஜ் மாதிரி. இந்த கேம் மட்டும் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்குது. அவ்வளோதான் கடைங்க, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கேம்ஸ் மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், கொஞ்சம் க்ரௌட் கூட இல்லை. நாங்கள் எந்த கேமுமே வந்து விளையாடல. அட்லீஸ்ட் அந்த க்ரௌட் இருந்தால் அட்லீஸ்ட் விளையாடாவது மனசு வரும், அதுவுமே இல்லை.
அதுக்காக தான் நாங்கள் வந்து எதுவுமே வந்து விளையாடல. அதுக்கப்புறமா ஃபுட் ஏதாவது இந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு போனோமா, அங்கேயுமே வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. நான் வந்து பாவ் பஜ்ஜி வாங்கினேன். ஆவரேஜாக தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு சூப்பர்ன்ற மாதிரி இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு. 100 ருபீஸ் அது ஒரு பிளேட். காஸ்ட்லி தான், பட் ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு தான் சாப்பிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டோம். ஒன்றுமே சாப்பிடல, எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. எதுக்காவது நான் வந்தேனோ, அதுவுமே வந்து டீ கிட்ட சண்டை போட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அவனை, வா போகலாம் அப்படின்னு. வந்ததுக்கு இந்த மாதிரி ஆச்சு. அது 2 தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் அங்கே எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டோம். நான் வந்து கடைசியில் வந்து ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன், அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க guys. bye, take care. இந்த வீடியோ இவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க guys. இப்போ கடைசியில் வந்து அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்